வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தினமும் நம்ம காலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ நமக்கு உடலில் அனைத்து அத்தியாவசியமான சத்துக்களும் கிடைக்கப்பெற்று அதிக சுறுசுறுப்போடு நம்மளுடைய உடல் இயங்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்ம பெறுவதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குதுன்றதை பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் நம் உச்சம் தலையை வெப்பம், காயப்படுவது இது போன்ற பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாகவும் இருக்குது. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள் அதெல்லாம் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேளையில் அருந்துபவர்களுக்கு, நெல்லிக்காய்களை தினமும் காலையில் சாப்பிடுபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர்வதற்கான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக வளரவும் ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் கியூர் பண்ணிட்டு மீண்டும் ஏற்படாமல் நெல்லிக்காய் ஜூஸ் பாதுகாக்கும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை ஏற்படுவது இது போன்ற பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நமக்கு கொடுக்கறதுக்கு, அந்த முடிக்கு தேவையான வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் தான். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உடல் எடை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வயதுக்கு ஏற்ப தான் உடல் எடையை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமும் கூட. ஸோ ஒருவேளை உங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது, நீங்களாம் பட்னி கிடந்து உடல் எடை குறைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதீங்க. அது நிறைய வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடல் எடையை குறைக்கணும். ஸோ நீங்கள் உடல் எடை குறைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. இதில் இருக்கக்கூடிய நார்சத்து வந்து பார்த்தோம்னா அதிகம் இருக்குது. அதாவது தினமும் காலையில் நீங்கள் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து நீங்கள் சாப்பிட போகிற உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் உங்களுடைய உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்கும். அதே போல் உங்களுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே இந்த நார் சத்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரைத்து அதை வந்து உடலுக்கு தேவையான ஒரு ஆற்றலாக, ஒரு சக்தியாக, ஒரு எனர்ஜியாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். இதனால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கரைக்கப்படும். தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதன் மூலமாக உடல் எடையை இந்த பட்னி கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆரோக்கியமான முறையில் விரைவாகவே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகளை நம்ம உருவாக்குவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக சாப்பிடணும். ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மருத்துவர்கள். அந்த ரிசர்ச்சினுடைய முடிவுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ, நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு விதமான செல்களினுடைய செயல்பாடு குறைஞ்சு போயிடும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த செல்கள் வந்து நமக்கு குறையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் செல்களை நமக்கு நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் தான். அப்போது மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு குறைச்சிரும். ஸோ ஒருவேளை ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கி கொண்டு கண் பார்வை கூர்மை பெறுவதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பார்வை திறன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறன்
திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கண் பார்வை மங்கிய தோற்றத்தோடு நீங்கள் இருக்காதீங்க. ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து கண் பார்வையை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை உங்களுக்கு வந்து தெளிவு பெற ஆரம்பிக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால் மூளைக்கு நம்ம சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது. மேலும் நமது ஞாபக சக்தியை நெல்லிக்காய் ஜூஸ் அதிகரித்து கொடுக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மூளை செயல்திறன் நம்ம பெறுவதற்கெல்லாம் மறதி பிரச்சனை தான் விடுபடுவதற்கு மூளை நரம்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அதில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் பாயிறதுக்கு, மூளை செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமாக இயங்குவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் இருக்குது. விட்டமின் சி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், வறட்டு இருமலை நமக்கு வேகமாக குணப்படுத்திடும். இதனால் சளி, காய்ச்சல், இருமல், நமக்கு ஏற்படக்கூடிய எந்த மாதிரி தலைவலி பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும். அதே போல் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அணைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைலாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தடுத்துரும். ஸோ அதை வந்து நமக்கு வெளியேற்றிடும். உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை நெல்லிக்காய் ஜூஸ் தான் நமக்கு வந்து செய்யுது. இதனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு அந்த சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு, இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. மூச்சு விடுதல் சிரமம், ஆஸ்துமா பிரச்சனை, அதுக்கப்புறம் குறிப்பாக காச நோய் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. ஒட்டுமொத்தமாக நுரையீரல் நமக்கு வலுப்பெறும். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு பெற்று விடுவோம். சுவாச மண்டலமே நமக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கணும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த கொழுப்பு படிவால் ரத்த ஓட்டம் வந்து நமக்கு இதயத்திற்கு சீரான அளவில் போகிறத பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ் அப்படின்றது. ஸோ நமக்கு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நமக்கு வெளியேற்றணும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள், பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டு இருக்கு. இது நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் படிவதை முன்னாடியே தடுக்கும். அதே போல் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் வெளியேற்றிடும். ஸோ இதனால் நமக்கு ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்பும் படியாததால் இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் நரம்புகள் வழியாகவும் நமக்கு அந்த ரத்த நாளங்கள் வழியாகவும் செல்ல ஆரம்பிக்கும். இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் இருக்கும்போது நமக்கு எந்த விதமான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதயம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பன்மடங்கு இதயம் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக, ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. இது சருமத்திற்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு எளிமையான தோற்றத்தை கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறதால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு சிறப்பாக செயல்படும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லது பெறணும், அது நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.